இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும். இந்த அதிகாலை வேளையில் உபவாச நாளில் எங்கள் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி உம்முடைய பாதத்தில் இருக்க தேவன் செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களை நடத்தும், எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். நம்ம பேசுகிறத பார்த்தா அநேகர் கடிந்து பேசுகிற மாதிரி தெரியும். இது கடிந்து இல்லை, இது அவன் பவுல் உட்கார வச்சு எல்லாத்துக்கும் புத்தி சொன்னான். இயேசுநாதர் எல்லாத்தையும் உட்கார வச்சு போதித்தார். அந்த போதனை இப்போ நான் பண்ணது புறம் போதனைகள், புத்தி சொல்லுதல், அதெல்லாம் பவுல் புத்தி சொன்னார், இயேசு போதித்தார், அநேக காரியங்களை போதித்தார். அது இப்போ நான் செஞ்சது புத்தி சொல்லுதல். ரைட்டு, இதெல்லாம் ஒரு சபையில் அடங்கி இருக்கணும். இயேசுவின் நாமத்தினால அல்லேலூயா. போதிக்கிறவர்கள், ஆலோசனை சொல்லுகிறவர்கள் எல்லாம் பெருகணும். ஆலோசனை இல்லாத இடங்களில் சீர்கெட்டு போகும்னு வேதம் சொல்லுகிறது. அநேக ஆலோசனை உண்டானால் அப்படின்னு எழுதியிருக்கிறதுனால அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டாகப்பட வேண்டும். ரைட், இயேசுவின் நாமத்தினால இப்போ நான் சொல்லக்கூடிய காரியங்கள் இவ்வளோ தூரம் ஓடி இருக்கோம். அந்த அந்த பந்தய பொருள் வர்ற இடத்துல நம்ம ஓட்ட விட்டுறக்கூடாது. இவ்வளவு நாள் அல்லேலூயா எத்தனையோ அற்புத அடையாளங்கள் செய்து நாம் ரட்சிக்கப்படும் போது அநேக காரியங்களை செய்தார். நேற்று என்ன செஞ்சாருன்னா நமக்கு தெரியாது, இல்லை சட்டியில் இல்லை. போன வாரம் கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, நான் ஜெபம் பண்ணலை, வேதத்தை வாசிக்கலை, தேவனை சார்ந்திருக்கலை, அதனால் தேவன் செய்த காரியங்கள் எனக்கு தெரியலை. இது அநேக இடங்களுக்கு போயிட்டு இருக்கு, அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். இப்படி நான் ஆகாரம் சாப்பிட்டா தான் ஓட முடியும். நான் ஆகாரம் சாப்பிட்டா தான் ஒரு வெயிட்டான வேலைகளை செய்ய முடியும். ஆகாரம் சாப்பிட்டா தான் நடக்க முடியும். ஆகாரமே நான் சாப்பிடலைன்னா என்னால் நடக்க முடியாது. இது சரீரத்தின் கிரியைகள். அதே மாதிரி ஆவிக்குரிய கிரியைகளிலே தேவ ஆகாரமாகிய வேத வசனத்தை நீங்கள் சாப்பிடாத வரை, வாசித்து அதை நடைமுறைப்படுத்தாத வரை, நீங்கள் பல நாட்கள் ஆவியானவருடைய கிரியைகளை அறியாமல், ஆவியானுடைய அல்லேலூயா அதிசய அற்புதங்களை அல்லேலூயா உங்களுக்கு நன்மைகளை சுதந்திரிக்காமல் நீங்கள் இருக்கக்கூடும். ஆனால் பழைய பக்தியை வச்சுக்கிட்டு, பழைய ஜெபங்களை வச்சுக்கிட்டு, பழைய சாட்சிகளை வச்சுக்கிட்டு, நானும் கிறிஸ்தவன், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், என்னை நடத்துகிறார்னு சொல்ல முடியும். வேதம் சொல்லுது அனுதின ரட்சிப்புன்னு எழுதியிருக்கு. அனுதின மீட்பு, அனுதின அதிசயங்கள், அனுதின அற்புதங்கள், ஆண்டவர் நடக்கிறதை உணர்தல், அல்லேலூயா தேவன் சுமக்கிறதை நாம் அறிதல், இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கணும் கண்டினியூவாக. அநேகருக்கு அந்த தன்மை குறைய போய் இப்போ என்ன ஆகும், நாங்கள் சாப்பிடாம கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் நம்ம அவுட் ஆயிடுவோம், செத்து போவோம். தண்ணி குடிக்காமலோ, சோறு சாப்பிடாமலோ, ஆகாரம் சாப்பிடாமலோ நம்ம பாட்டில் இருந்தோம்னா நம்ம செத்துவோம். திடீர்னு செத்து போயிடுவோம். ஏன்னு கேட்டால் உள்ள எதிர்ப்பு சக்தி, இரத்த ஓட்டங்கள் எல்லாமே இல்லாமல் போயிடும். இரத்தத்தில் எந்தவித சத்தும் இல்லாமல் போயிடும். உடனே ஒரு நாள் நம்ம உடம்பு சரீரமாக இருக்கும், திடீர்னு நம்ம மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் ஆகாரமாகிய இயேசுவையும் ஆகாரமாகிய வேத வசனத்தையும் நீங்கள் உட்கொள்ளவில்லை என்றால் நான் ஆவிக்குரிய மரணம் ஏற்படும். ஆவிக்குரிய மரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவையும் அவர் வார்த்தையும் மறுதலிக்கக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். இயேசுவின் நாமத்தினால ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். பெரிய பெரிய பலசாலிகள், நல்ல ஓடுனவர்கள், அற்புத அடையாளம் செய்தவர்கள் குறிப்பிட்ட காலம்க்கு அப்புறம் அல்ல இந்த வேதவசனத்தை கைகொள்ளாமல், வேதவசனத்தின்படி நடைமுறைப்படுத்தாமல் இருந்ததுனால கடைசி காலத்தில் அவுட் ஆகிட்டாங்க. சரீரம் இருந்தது, ஆவியில் ஆத்மாவில் இயேசு கிறிஸ்துவை இழந்து மரணத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. நான் ஆவிக்குரிய மரணத்தை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் அல்லேலூயா பழைய காலத்தில் நடந்த காரியங்களை அல்லேலூயா தான் ஆத்மாவில் மரித்தது கூட தெரியாமல் பழைய காலத்தில் உள்ள பழைய பாட்டுகள், அல்லேலூயா எப்பவுமே வடித்த வசனங்கள், எப்பவுமே பண்ண ஜெபங்கள், எப்பவுமே பண்ண சாட்சிகளை வச்சுக்கிட்டு கிறிஸ்துவ ஜீவியத்தை ஓடிட்டே இருப்பாங்க.
குறிப்பிட்ட கொஞ்ச நாள் கழிச்ச உடனே டக்குன்னு மறுதளிச்சு பின் வாங்கிடுவாங்க. காரணம் என்னன்னா, இவங்க பின்வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப நாளுக்கு முந்தைய பின் வாங்கிட்டாங்க. காரணம் அல்லையா, அந்த ஆகாரமாகிய வேத வசனத்தையும் இயேசுவையும் புசிக்காதனால. வாழ்க்கையில் நீங்கள் வேத வசனத்தை நடைமுறைப்படுத்தலையா, உங்கள் ஜீவன் ரொம்ப நாள் ஓடாது. ஆகாரம் வேத வசனம் தான். ஆவிக்கு ஆத்தும ஆகாரம் வேத வசனம். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நீங்கள் அறியும்படிக்காய் அவர் வருத்தி உன்னை சிறுமப்படுத்தி, அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயினாலே வருகிற வார்த்தையினால் பிழைப்பாம் என்று நம்மை பழக்குவித்திருக்கிறார். அநேகர் அந்த தன்மை இல்லாதனால அல்லையா, எத்தனையோ சபைகளில் பார்த்துருக்கேன். உடனே டக்குன்னு ஞாயிற்றுக்கிழமையை கட் பண்ணுவாங்க, பிறகு வெள்ளிக்கிழமையை கட் பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமையை கட் பண்ணுவாங்க, பிறகு கொஞ்சம் நாள் கழிச்சு சொன்னால் ஆராதனையை கட் பண்ணி, பிறகு கொஞ்சம் நாள் கழிச்சு சொன்னால் 2 வாரத்துக்கு ஒரு ஆராதனைக்கு வருவாங்க, பிறகு ஒரு மாதத்தில் ஒரு ஆராதனைக்கு வருவாங்க, பிறகு எப்போமாவது ஒரு ஆராதனைக்கு வருவாங்க. அப்படி ஆட்கள்லாம் இப்படி நம்ம சபையில் இருந்ததில்லை. ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களாம் நிற்க முடியாது. கொஞ்ச நாள் வரலாம், நிற்க முடியாது. நம்ம விக்கிரகத்தையும் சுயத்தையும் சாபத்தையும் நமக்கு நம்மளை கொல்ல வந்த அல்லையா கொல தெய்வங்களையும் நம்ம ஜெயிச்சு வாழுகிறோம். அந்த தன்மை குறைஞ்ச உடனே இதெல்லாமே மேற்கொள்ள ஆரம்பிக்கும். உங்கள் எண்ணங்களில், யோசனைகளில், நடக்கைகளில் இந்த பழைய ஆவியின் கிரியைகளெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதான் பவுல் சொன்னா, பந்தய பொருளை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிரு. நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அல்லையா, நம்ம எப்பவும் அல்லையா எச்சரிக்கையாகவே ஓடிட்டு இருக்கணும். இந்த காரியங்கள் இடைக்கால சபையில் ரொம்ப குறையிறதுனால தான் அதை குறித்து எனக்கு பாரங்கள் 2-3 நாள் அதிகமான பாரங்கள். என்னால் இது மட்டும்தான் செய்ய முடியும். நீங்கள் சரியாக நடங்கன்னு சொல்ல முடியுமே தவிர அதுக்கப்புறம் ஒன்றுமே என்னால் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் உங்கள் பலன், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய இயேசு தான் உங்களை பலப்படுத்த வேண்டும். அதனால் பந்தய பொருளை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருக்கிறது அல்லையா, இழந்து போகக்கூடாது. என்னத்தை இழந்துருவோம்? புத்திர சுயாரத்தை இழந்து போவோம். அவர் தருகிற சமாதானத்தை, சந்தோஷத்தை இழந்து போவோம். அவர் அல்லலியா ராஜ மேன்மையை இழந்து போவோம். என்ன நடக்கும்? அல்லலியா, என்கிட்ட வசதி இருக்குது, வீடு இருக்குது, வயல் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் நீங்கள் இயேசுவை இழந்துட்டீங்கன்னா எல்லாமே இழந்த மாதிரி ஆயிரும். ஒரு அம்மா சொல்லிச்சு, அவங்க வீட்டுக்காரர் பெங்களூரில் பெரிய வேலை பார்க்குறார். பேங்கில் லட்சக்கணக்கில் மாச சம்பளம். வீட்டில் நிம்மதி இல்லை. நான் செத்துடலாமான்னு நினைக்க. அந்த அம்மா சொல்லுது, என் பாய் அது என் முன்னாலே சொல்லுது, செத்துடலான்னு நினைக்கையா. வீட்டில் நிம்மதியே இல்லை, எனக்கு பணத்துக்கு குறையே இல்லை, ஏகப்பட்ட கோடிகள் இருக்கு. வீடு எங்கே? அந்த சமாதானபுரத்தில் மெயின் ரோட்டில் பெரிய பங்களா. சமாதானம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், உன் பணம் தேவ சமாதானத்தை தராது. தேவ சமாதானத்தை நீங்கள் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனை இழந்துட்டீங்க, எல்லாம் இருந்தாலும் ஒன்றும் இல்லாத மாதிரி ஆயிரும். அதான் பிரச்சனை. கிறிஸ்துவத்தில் அதான் பிரச்சனை. நீங்கள் கஞ்சி குடிக்கவே ஒன்றும் வேண்டாம், உடுக்க துணி கூட வேண்டாம், இருக்கிற இடம் கூட வேண்டாம். ஆனால் இயேசு இருந்தாருன்னா எல்லாம் இருக்கிற திருப்தி உண்டாயிருக்கும். ஆனால் நீ இயேசுவை இழந்துட்டேன்னா எல்லாம் இருந்தாலும் ஒன்றுமில்லாத மாதிரி வெறுமனே ஆயிடுவோம். அப்படி பேசுறதுனால யாரோ ஒரு ஆள் சொன்ன மாதிரி பயங்கரமாக நான் கோபக்காரராக இருப்பாருன்ட்டு தேரில் போய் பார்த்த பிறகு தான் தெரியுது அவர் கோபப்பட மாட்டார், நமக்காண்டி தான் சொல்லுதாருன்னு தெரியுதுன்னு சாட்சி சொன்னது. இன்னைக்கும் நேற்று சொல்லிச்சு. நான் உங்கள் மேலே கோபப்பட்டு என்ன பிரயோஜனம் ஐயா? ஆதங்கங்கள் அது நல்லா பேசுதாவா
ரைட்டு. அல்லேலூயா. இதான் காரியம். உங்கள் மேலே இருக்கிற இயேசுவின் மேலே வைத்திருக்க என்னுடைய வைராக்கியம் உங்களை சீர்படுத்துவதற்காக சில வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இதுக்கப்புறம் அல்லேலூயா, இழந்து போகாதே, பந்தய பொருளை இழந்து போகாதே. எல்லாமே பெற்றிருக்கிறோம். புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம், மேன்மையை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம், சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் அதை இழந்து போகாதே. இழந்து போனீங்கன்னா திரும்ப பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதுக்காண்டு வாசிப்போம். யாராவது ஒரு ஆள் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் செல்லில் வாசிக்கணும். 3வது அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம், 13வது வசனம். சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். வேதம் சொல்லுது, உனக்கு கொடுத்த ஜீவ கிரீடத்தை, அதாவது கிரீடம் என்ன? ரட்சிப்பின் கிரீடம். இந்த கிரீடம் உனக்கு வச்சிருக்கிறேன். இந்த கிரீடத்தை வச்சுதான் பிசாசெல்லாம் பயப்படும். உன் தலையில் இருக்கிற கிரீடம் நான் தரித்தது. அந்த கிரீடத்தை வச்சு தான் பிசாசு பயப்படும். அந்த கிரீடத்தை வச்சு தான் உன் தன்மையே இருக்கிறது. அடுத்தால என்ன இருக்கு? ஆமென். தூணாக்குவேன், நீங்குவதில்லை. வேதம் சொல்லுது, பரலோகத்துக்குரியவன் புதிய நாமத்தை உன் மேல் எழுதுவேன். ஏதோ கிறிஸ்துவ சாயல் அல்ல. உலகத்தில் நான் வேதக்காரன்னு நம்ம வெளிப்படுத்துறது அல்ல. பரலோக முத்திரையை குத்துகிறார். அதில் என்னெல்லாம் சொல்றாரு? அது நின்று அவன் ஒரு காலம் வழிந்ததில்லை, என் தேவனுடைய நாமத்தையும் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள். இயேசுவை போல மாறினவங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள். இவரோடு கூட இயேசு இருக்கிறார், இவரோடு கிறிஸ்து இருக்கிறார். இவர் அந்த அம்மா சொன்னது எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நான் அப்படியா பேசுகிறேன்னு நினச்சேன். சில காரியங்கள் நான் ஓங்கி பேசுகிறதுனால கோவப்பட்டு பேசுகிறேன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கும் கோபத்துக்கு ரொம்ப தூரம். நமக்கு கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் சீர்படுவதற்காக சில சத்தியங்களை கண்டிப்பாக போதிப்பேன். அது கோபம் அல்ல, தேவன் மேலே வைத்திருக்கிற வைராக்கியம். இந்த நாமத்தெல்லாம் அவன் மேலே தரிப்பிப்பேன். அடுத்தல எழுதிருக்கு 13வது வசனம். ஆமென். போதும். இதெல்லாம் வச்சு நீ இழந்து போகாத. தேவன் நாமத்தை இழந்து போகாதே. நீ பூமியில் நடக்கும்போது பூமி பிசாசின் கையில் இருக்குது, பிசாசின் ஆளுகைக்குள்ளே இருக்குது, பிசாசின் ஜனங்கள் மத்தியில் வாழ்கிறோம். நாம் ஒருத்தன் கிறிஸ்துவனாக இருந்து இந்த தெருவில் போகும்போது பிசாசுகள் எல்லாம் நடுங்கக்கூடிய நாமத்தை நம்மேல் தரித்திருக்கிறார். ரட்சிப்பின் கிரீடத்தை தரித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மேல் அல்லேலூயா. இந்த ஆவிகளுக்கு தெரியும் இன்னாருன்னு. அந்த அம்மா அது யாரு? நம்ம வரலாம் பிரியாவுடைய அக்கா சாட்சி சொன்ன மாதிரி பெரிய மந்திரவாதி மந்திரம் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டான். ரெடி பண்ணி வச்சிருக்கும் போது அந்த மந்திரவாதியை கூப்பிட்டு சொல்லலாம், இந்த அம்மாக்குள்ளே வேற தெய்வம் இருக்குது, அந்த தெய்வத்தையே கும்பிடுறதுக்கு அந்த அம்மா விட்டுருங்க, அதே பாதுகாத்துக்கிடும், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு போயிட்டான். மந்திரவாதி அவன் வாயினாலே சொல்கிறான். அந்த அளவுக்கு நமக்கு என் பார்வைக்கு எப்படி தெரியுது? ஐயோ அப்பாவி மாதிரி இருக்கும். வீட்டில் வேறு பயங்கர எதிர்ப்பு. இதுக்குள்ளெல்லாம் என்ன விசுவாசம் இருக்க போது நான் என்னுடைய நினைப்பின்படி நினச்சேன். ஆனால் அது மேலே வைத்திருக்கிற தேவ கிருபை பெரியதாக இருக்குது. அதுக்குள்ளே தேவன் இருக்கிறத பிசாசு பிடித்த ஒரு மந்திரவாதி சொல்கிறான். இதை இழந்து போனால் என்ன ஆகும்? எனக்குள்ளே இருக்கிறத பிசாசானவன் அல்லையா ஒருத்தன் சொல்கிறான் இவனுக்குள்ளே தேவன் இருக்கான்னு. ஆனால் நான் இந்த தேவனை இழந்துட்டோம்னா என்னுடைய நிலைமை என்னாகும்? திரும்பவும் சொல்கிறேன், எழுப்புதல் ஊழியத்தில் இருக்கிற அநேகருக்கு துணிகரம் அதிகம்.
இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டோம். எபிரேயரின் புத்தகம் 6வது அதிகாரம் 4, 5, 6, 7, 8. எபிரேயரின் புத்தகம் 6வது அதிகாரம் 4, 5, 6, 7. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் ஆமென் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் ஆமென் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். போதும், வாசிக்கலாம் வேண்டாம். இவங்களை திரும்ப உயிர்ப்பிக்கிறது கூடாத காரியம். ரொம்ப மோசம். ஜபிக்கிறது இல்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை, தேவனுக்கு பயப்படுறது இல்லை. சர்ச்சைக்கு வந்த தேவனுடைய பிள்ளை மாதிரியும் உலகத்துக்கு போனால் உலகம் மாதிரியும் வாழ கற்றுக்கொண்டோம். அது தேவனுக்கு நஷ்டமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய தலையில் நம்மளே மண்ணள்ளி போடுற மாதிரி நமக்கு தான் நஷ்டமே தவிர தேவனுக்கு ஒரு தம்படி கூட நஷ்டம் கிடையாது. அல்லேலூயா. தேவ வைராக்கியமானோம். முத ஒரு மனுஷன் இந்த தேவனை விட்டு பின்பாங்கிறவன் வேதத்தை வாசிக்க மாட்டான், தேவனுக்கு பயப்பட மாட்டான், ஜெபிக்க மாட்டான், தேவனை பின்பற்ற மாட்டான். அவனுக்கு முதல்ல நடக்கக்கூடிய காரியம், முதல்ல அவன் தேவனை விசுவாசிக்கும் போது அவன் பிள்ளையாய் அல்லேலூயா தேவனுடைய பிள்ளை என்கிற முத்திரையை பெறுகிறான். இந்த உலகத்தின் தன்மையில் பின்னால் போய் உலகத்தை சார்ந்து கொள்ளக்கூடிய பலன் வரும். எப்போ வரும்னா நீங்கள் இந்த காரியங்களை மறுதளிக்கும் போது, வேத வசனத்துக்கு கனம் கொடுக்காதபடி, தேவனுடைய வார்த்தையை நடவாதபடி, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் விரோதமாக நடக்கும்போது உலகத்தை சார்ந்து வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்பட்ட உடனே நீங்கள் தேவ புத்திர சுவிகாரம் நமக்கு எதுக்குங்கிற மாதிரி ஆயிரும். புத்திர சுவிகாரம்னா என்ன தெரியுமா? ஒரு வீட்டில் 2 பிள்ளைகள் இருந்தனா மூத்தவன் புத்திர சுவிகாரத்தை பெறுவான். அந்த மூத்தவன் பெறுகிறதுனால அவனுக்கு என்ன லாபம்? அந்த வீட்டில் இருக்கிற எல்லா சொத்தையும் அனுபவிக்கிறது அவனுக்கு அதிகாரம் உண்டு. அதை பிரிக்கும் போது 2 பிள்ளைகள் இருந்தால் 3 பங்காக பிரித்து 2 பங்கை முதல்ல உள்ளவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த முதல்ல உள்ளவன் இந்த 2வது உள்ளவனுடைய வருமானம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி, அவங்களுடைய குழந்தைகளையும் கண்ட்ரோல் பண்ணி, ஆலோசனை சொல்லி அவன் அந்த குடும்பத்துக்கு தலைவனாக இருந்து நடத்துவான். இப்போ நம்ம ஊர்லேயும் இருந்தது அப்படி. ஆனால் புத்திர சுகாரம் அல்ல, ஒரு தலைப்பிள்ளை எல்லா பிள்ளைகளையும் நடத்தக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஆனால் இப்போ இல்லை. அந்த புத்திர சுவிகாரம் என்ன செய்யும்னா, நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இதில் உட்காருங்களேன், எப்படி சும்மா உட்காருங்க, முகத்தை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி பாட்டுக்கு அல்லேலூயா. புத்திர சுகாரம்னா தகப்பனுக்குரிய எல்லா அதிகாரமும் கொடுக்கப்படக்கூடிய புத்திரனுங்கிற பிள்ளைங்கிற உரிமை. அந்த உரிமை முதல்ல பரிவேறும். அந்த எங்கள் அப்பா இயேசுநாதருங்கிற உரிமை உங்களுக்கு பறிபோன உடனேயே இந்த உலகத்தின் சக்தி உங்களை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு மாறிடும். எப்போ நீங்கள் உலகத்தை சார்ந்து இயேசுவை மட்டுமா நினைக்கும் போது, நீ இயேசு கிறிஸ்துவில் வல்லமையாக இருக்கும்போது உலகம் உங்களுக்கு பலவீனமாய் தெரியும், உலகம் ஒன்றுமில்லாதது போல தெரியும். ஆனால் நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கும் பொழுது, பந்தய பொருளை இழக்கும் பொழுது உலகம் பெருசாக தெரியும். ஆனால் இயேசுநாதர் சின்னதாக தெரிவார். தேவன் செய்கிற அநேக காரியங்களை மறுதளிக்க வேண்டியதாக இருக்கும். என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர்? இவ்வளோ நாள் ஓடிட்டேன், ஒன்றும் கிடைக்கல, அது அவங்க ரசிக்கப்படலை, என் வியாதி சுகம் ஆகலை, என் கடன் தீரலை, நான் என் வீட்டில் இப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்டதாயிரும். ஆனால் புத்திர சுவிகாரத்தை இழக்க ஒரே காரணம், இந்த உலகம் உங்கள் பார்வைக்கு மேன்மையாய் தெரியும்.
இயேசுநாதர் சின்னதாக தெரிவார். இந்த உலகத்தை வைத்து உலகத்தில் உள்ளவைகளை குறித்து அல்லலியா வாஞ்சியும் தாகமும் அதிகமாகும். எங்கேயாவது போய் பணம் சம்பாத்தியம் பண்ணணும், எங்கேயாவது போய் அல்லலியா அதை சேர்த்துடணும் இதை சேர்த்துடணுங்கிற தன்மை வரும். ஆனால் தேவன் இருந்தால் ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் பலவீனங்களில் பலன் தருவார், ஆண்டவர் சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தை தருவாருங்கிற வசனத்தின் தன்மை உங்களுக்குள்ள இருக்கும். பந்தய பொருளை இழந்து போகாதீர்கள். அநேகர் ரொம்ப கிறிஸ்தவர்கள் இழந்து போயிட்டாங்க. இங்கிலாந்தில் 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க பூரா சாமியே இல்லைங்கிற அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் பின்வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சரியான சத்தியம் போய் சேரல. யார் புத்திர சுவிகாரத்தை இழந்தா தெரியுமா? வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரம். கொஞ்சம் டக்கு டக்குன்னு வாசிக்க சீக்கிரம் முடிச்சிருந்தேன். 32வது வசனத்திலிருந்து. ஆதியாகமம் 25:32. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சிரேஷ்ட புத்திரபாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். ஆமென். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திரத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்களையும் கொடுத்தான். புசித்து குடித்து எழுந்து போயிட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இந்த சிரேஷ்ட புத்திர பாகம், அதாவது இயேசுவோட பிள்ளைங்கிற அந்த தன்மையை புரியவில்லை அநேகருக்கு. எழுப்புதல் உள்ளவங்களுக்கும் புரியல. அந்த மேன்மையை சுதந்திரிக்கவில்லை. அதாவது அந்த தேவனுடைய பிள்ளைங்கிற உரிமையை நீ பிசாசின் மேல் அதிகாரம் செலுத்தி, பிசாசின் மேல் வல்லமையை செலுத்தி, அவர் என்ன அதிகாரம் தந்திருக்கிறாருங்கிறத மேன்மையை சுதந்திரிக்க தெரியல, புரியல. எத்தனை வருஷமா புரியல? 30-20 வருஷமா புரியல. ஏசு தகப்பன், பிசாசு தகப்பனார்னா நம்ம ஏசு தகப்பனா இருக்காரு. ஏசு தகப்பனா இருந்ததுனால எந்த காரியம் ஏசு அப்பாவா இருந்து என்னெல்லாம் செய்தாரு, என்ன செய்ய காத்துட்டு இருக்காருங்கிறத புரியல. ஏன் புரியல? அது தேவன் மேல வைக்கிற வைராக்கியம் இல்லை, ஜெபம் இல்லை, தேவனோட ஐக்கியம் இல்லை, தேவனோட நடத்தல் இல்லை. இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. இவன் சேஷ்ட புத்திர பாகத்தை இவன் கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கான், சிவப்பான கூழ். இவன் கண்ணு பார்த்த உடனே இவனுக்கு வயிறு பசி. உடனே கூழை பார்த்த உடனே இது அழகா இருக்க, இதுதான் வேணும்னு கேட்கான். ஐயா, இப்போ சேஷ்ட புத்திர பாகத்தை என்கிட்ட கொடுத்துரு, நான் கஞ்சி தரேன்னா ஓகேன்ட்டான். அதனுடைய தன்மை தெரியல. இன்னைக்கு விற்று போட்டுட்டான் பிசாசிட்ட. அநேகர் விற்று போட்டுட்டாங்க. அல்லையா, சேஷ்ட புத்திர பாகம்னா உரிமை, தேவன் தருகிற பிள்ளைங்கிற உரிமையை விற்று போட்டாங்க. இழந்து போகாதீர்கள். இழந்து போகாங்க, திரும்ப பெறுவதற்கு ரொம்ப கஷ்டம். வேதவசனம் தானையா வாசிக்க சொல்லுது. வேற மலையில் போய் 2 கட்டு விரவு வெட்டிட்டு வான்னா சொல்லுது. ஐயா, உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை ஆண்டவரை நம்பி, அவர் வார்த்தையை நம்பி ஜெயிங்கன்னு தான் சொல்லுது. வேற என்ன சொல்லுது? ஆனால் அதை செய்ய மாட்டேன். நான் வேதவசனம் வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து சோத்திரம் போட்டுருவேன். ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு அள்ளி தந்துடணும், என் வியாதியை குணமா. முடியாத காரியம். நீங்கள் உலகத்தில் சத்தியத்துக்கு இணங்காதவங்க கூட ஐக்கியம் வச்சாலே உங்கள் புத்திர சுகாரம் ஆகிட்டாயிரும். அதுதான் ஏன் பயிற்றாங்கோள், அதுதான் உங்களை இழுக்கக்கூடிய சக்தி. சோப்பான கூழ் குடித்தானா பைத்தாங்குள்ள. அதுதான் நீங்கள் வேதவசனத்தை உலகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லது ஆவியானவர் இருக்காரு. அந்த பலன் இல்லாமல் உலகத்தில் நடைமுறைப்படுத்தலைன்னா உலகம் உங்களுக்கு மேன்மையாக தெரியும். அதுதான் பைத்தாங்குள். புத்திர சுவிகாரத்தை இழந்து போவீர்கள். ஏசா இழந்து போயிட்டான். மூத்த மகன் ஏசா மேலே தன் உயிரே வச்சிருந்தான். அல்லேலூயா, ஈசாக். ஆனால் அந்த ஈசாக்கு மொத மகன், அவன் தன்னுடைய சொத்துக்களுக்கு பூரா அதிபதி. புத்திர உடனே வெற்றி பெற்றான் இந்த சிவப்பான கூழுக்காக. அதே மாதிரி உலகத்தின் தன்மைக்காக நீங்கள் தேவனுடைய புத்திர சுவிகாரமாகிய பிள்ளைங்கிற உரிமையை இழந்துட்டீங்கன்னா ஓடிப்போகிற நாயாகிய பிசாசு கூட உங்களை மேற்கொண்டுரும்.
அது 100 வசனத்தை வாசிப்போமே. எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம். ஆறு 7 16 17. கர்த்தர் 12வது அதிகாரம் 16 17. ஆமீன். நல்ல கேளுங்க. ஆமீன். அவன் போதும். இது 2 காரியம் செஞ்சான். ஒன்று போஜனம், இன்னொன்று வேசித்தனம். வேசித்தனம் வந்து உலகத்தோட ஐக்கியம், உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பயங்கர்களேன்னு இந்த என்னது யாக்கோப்பில் எழுதியிருக்கு. அவங்க இந்த உலகத்தோட சேர்றது வந்து வேசித்தனத்திற்கு அடையாளம். போஜன பிரியர்கள், அல்லேலூயா. போஜனத்துக்காகவும் இவன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டுட்டு கண்ணீரோடு கதறி அழுதான். திரும்ப பெறவே இல்லை. திரும்ப உழைச்சி களைச்சி அல்லேலூயா சங்கடப்பட்டு தான் உலகத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. அது வேதம் சொல்ல, சீர்கெட்ட ஏசோவை போல் இராதே. சீர்கெட்ட இயேசுவை போல ஆகாரம் தேவை, ஆவிக்குரிய ஆகாரம் தேவை. ஜெபம் பண்ணாம, பாவ அறிக்கை செய்யாம, வேத வசனத்தை வாசிக்காம அல்லேலூயா இருக்கிற யாரும் இந்த பூமியில தப்பிக்க முடியாது. வேத வசனத்தின்படி நடக்காம அல்லேலூயா தேவனோடு ஜெபங்கிற முறையில் பேசாம, பாவ அறிக்கை செய்யாம, மறுரூபமாம ஆகாம இருக்கிற யாரும் புத்திர சுவிகாரத்தில் நிலைத்திருப்பதில்லை. பிள்ளைகள் பேசுறத மியூட்ல போடுங்க, இது ரெக்கார்டிங் ஆகுது. அது முடியாது. இழந்து போகாதீங்க. திரும்பவும் சொல்றேன், இழந்து போகாதீங்க. திரும்பவும் சொல்றேன், இடைக்கால சர்ச்சில் தான் அதிகமான இந்த பலவீனத்தில் இருக்கிறாங்க. தேவனுடைய வீட்டில் இருப்பது ரொம்ப சந்தோஷமானது. அடுத்தால தேவனுடைய வீடு ஆகிய அல்லேலூயா தேவனுடைய வீடு நாம், தேவனுடைய தங்கும் ஆலயம் நான். ஆனால் எனக்குள்ள இயேசு போயிட்டாருன்னா இந்த வீட்டில் இருக்கிற சமாதானம் நம்மளை விட்டு போயிடும். இயேசுநாதர் எனக்குள்ள தங்கி இருக்குன்னா உலகம் தரக்கூடாத சமாதானம், சந்தோஷத்தில் நீங்கள் வாழ்க்கை நடத்த முடியும். ஒன்றுமே இல்லைனாலும் சந்தோஷத்தில் வாழ்க்கை நடத்த முடியும். ஆனால் இந்த மேன்மையை இழந்துடக்கூடாது. 2வது இழத்தல் அல்லேலூயா தேவன் தருகிற சந்தோஷம், சமாதானத்தை நீங்க இழந்துடாதீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வரோம். அது நல்லா தெரியுது எனக்கு. அன்னைக்கு பசியாக இருக்கும்போது, பட்டினியாக இருக்கும்போது கர்த்தர் நடத்துவார் இருந்தது. இன்னைக்கு அதே பசி, அதே வியாதி வரும்போது நான் எப்படி என்ன செய்ய போறேன்னு தெரியலையேங்கிற அதுதான் பிரச்சனை. அதை நடத்துவாருங்கிற தன்மை, நடத்துவார்னு விசுவாசித்து ஜெயம் அது இல்லை. எனக்கு எத்தனையோ உடம்பு சொல்லாமல் போச்சு, எத்தனையோ காரியங்கள், எல்லாவற்றிலும் தேவன் தருவாருங்கிற விசுவாசம் வந்து அதுலேருந்து ஜெயித்து வாழுகிறேன். ஆனால் இந்த தன்மை போயிடும். இந்த தன்மை போயிட்டுன்னா சமாதானத்தை இழந்துடும் ஆத்துமா. என் சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளே இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கும் தண்ணியும் எனக்கு வர்ற துன்பத்திலும் அல்லேலூயா அழுகையிலும் கண்ணீர்களிலும் போராட்டங்களிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார்ன்ற விசுவாசத்தின் பலனினாலே நான் சமாதானமாக இருப்பேன். ஒருவேளை நான் அல்லேலூயா அந்த சந்தோஷத்தை இழந்தக்கூடிய பின்வாங்கி அந்த சந்தோஷத்தை இழந்து போயிட்டோம்னா சிலகாசாயிருவேன். 2 பேர் அண்ணனும் தம்பியும் 2 பேர். தம்பி அல்லேலூயா அவர் ஆசையெல்லாம் வாங்கிட்டு எல்லாரும் தெரிஞ்சுதான் லூக்கா 15வது அதிகாரத்தில் வரும். இவன் ஆசையை பாதியை பிரிச்சுட்டு போய் பேசிகளிடத்தில் ஆசையை செலவழித்து போட்டான்.
அல்லது அவர் குடியானவன்கிட்ட போய் பன்றி மேய்க்கிற வேலை பார்த்து அங்கே வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒரு நாளைக்கு ஞாபகத்தது என் தகப்பன் வீட்டில் பூர்ணமான ஆகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தகப்பன் வீட்டுக்கு போவோம்னு சொல்லி நான் போனேன். என் தகப்பன் மன்னிப்பாருன்னு சொல்லிட்டு வரோம். இங்கே வந்தோடனே அவர் அவனை கட்டி பிடித்து வேறு வஸ்திரத்தை உடுத்து வேறு பாதரட்சை வேறு மோதிரத்தை கொடுத்து அவனுக்கு அல்லலியா கன்றுக்குட்டியை அடித்து பெரிய விருந்து பண்ணினார். ஆனால் நான் இதில் கெட்டகுமாரன் மூத்தவனை தான் சொல்லுவேன், இளையவனை சொல்ல மாட்டேன். அவன் போயிட்டு வந்து மனம் திரும்பிட்டான். நம்ம ஒவ்வொருவரை போல அவன் மனம் திரும்பினான். ஆனால் மனம் திரும்பி தேவனுடைய அல்லையா பிதாவுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொண்டிருக்கான். கேட்டு போயிட்டான். எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்த மூத்த குமாரன் கெட்டு போனான். எல்லா சுதந்திரத்தையும் இழந்த பிறகு தேவன்கிட்ட வந்து மனம் திரும்பினோன்னு அவன் தப்பிக்கப்பட்டான். கெட்டகுமாரன் சொல்லுவாங்க. என் பார்வைக்கு கெட்டகுமாரன் பெரியவன் தான், சின்னவன் இல்லை. சின்னவன் கெட்டகுமாரன் தான். ஆனால் மனம் திரும்பவும் பெற்றுக்கொண்டான். திரும்பவும் ஆசீர்வாதத்தை, திரும்பவும் தேவனுள்ள உள்ள தொடர்பை பெற்றுக்கொண்டான். இவன் பெரியவன் தொடர்பை இழந்துட்டான். அதே மாதிரி யாருமே இருக்காதுங்க. அதெல்லாம் பயங்கரமான மோசமான முடிவு. எல்லாருக்கும் அனல் விட்டு போச்சு, குளிர் விட்டு போச்சு. வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து. செல்லு யாராவது வாசிங்க. 15:25. லூக்கா 15:25. ஆமென் ஆமென். கேட்டு விசாரித்தான். அவர் மறுபடியும் சுகத்துடனே உடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அனுப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தும் நான் சந்தோஷமா இருக்கும்படி ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. நல்ல காலங்க. சொத்து சுகம் எல்லாத்தையும் தம்பி வெளியே போனோம்னா அண்ணன் தான் அனுபவிச்சிருக்கான். அப்பா கூட இருக்கான். எல்லா சமாதானத்தையும் பெற்று தான் இருக்கான். திடீர்னு ஒருத்தன் தம்பி மனம் திரும்பி வீட்டுக்கு வந்து வந்த உடனே அவன் அப்பா வரவேற்கிறாரு. நல்ல கொளுத்த கன்று அடித்து நல்ல மேலதாள வாத்தியத்தோடு ஒரு விருந்து கொண்டாடுகிறார். அன்பற்ற தன்மை, அன்பற்ற பிடிவாத குணம். நான் வரமாட்டேன். இழந்து போனான். என்னத்தை இழந்து போனான்? பெரிய சந்தோஷத்தை இழந்து போனான். எவ்வளவு சொத்து இருந்ததோ அதை பாதியை கொண்டு போய் செலவழித்து வேசியிடத்தில் ஆஸ்தியை விற்று போட்ட இந்த கெட்ட குமாரனை தேவன் திரும்பவும் கழுவி, திரும்பவும் வஸ்திரத்தை உடுப்பித்து, திரும்பவும் பாதரட்சத்தை தொடுத்து, திரும்பவும் மோதிரத்தை மண்ணும் அதிகாரத்தை கொடுத்து விருந்து வைக்கிறார். இவனும் கூட சேர்ந்து சந்தோஷப்படுறவன் அந்த தன்மை இல்லை. பிடிவாத குணம், ஒரு அன்பற்ற தன்மை. அவன் சொல்கிறான், நான் உமக்கோடு கூட இருந்தேன், ஒரு ஆட்டுக்குட்டியை கூட எனக்கு அடித்து எனக்கு சந்தோஷமாக வைக்கலையே அப்படிங்க. இது என்ன கிறிஸ்துவ ஜீவியம்? அடுத்தல என்ன எழுதியிருப்பாருங்க? ஆமென். அடிப்பித்தீரே என்றான். நல்ல கவனிக்கணும். அதற்கு தகப்பன், மகனே என்னோடு இருக்கிறாய். ஆமென். சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னோடு இருக்கும்போது எல்லாமே உன்னுடையதா இருந்தது. இன்னைக்கு என்னை விட்டு விலகுத, என்னுடையது உன்னுடையதா இல்லாம போகுது. நீ என்னோடு இருந்த போதெல்லாம் என்கிட்ட இருந்த அபிஷேகம், என்கிட்ட இருந்த ஆசீர்வாதம், என்கிட்ட இருந்த பாதுகாப்பு, என்கிட்ட இருந்த சமாதானம் எல்லாம் உனக்குள்ள இருந்தது. நீ என்னைக்கு விலகுதியோ அது உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். சந்தோஷம் எடுத்துக்கொள்ளப்படும். உன் சமாதானம் எடுத்துக்கொள்ளப்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள்.
இப்போ நமக்கு பிசாசோடு போராட்டம் அல்ல, பிசாசின் மூலமாய் வருகிற அந்தி கிறிஸ்துவோடு போராட்டம். எங்கு பார்த்தாலும் சத்தியம் இல்லை, சத்தியத்துக்கு மாறான போதனை இருக்கிறது. எல்லாம் எங்கே பார்த்தாலும் சத்தியம் இல்லாமல், சத்தியத்தை போலவே இயேசு அல்லாமல் இயேசுவை போலவே அந்தி கிறிஸ்துவின் கிரியைகள் பகிரங்கமாக இருக்கிறது. இவர்களால் அல்லலியா இந்த என்னது சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும்னு பேதுரு எழுதுகிறார். இவங்களால் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் அந்த காரியங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அநேகர் இந்த தன்மையில் சந்தோஷத்தை இழந்துக்கிட்டு வராங்க. ஒரு பக்கம் அவிவிசுவாசத்தை வேற வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள விசுவாசம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆண்டவர் இந்த செய்யலையே அதை செய்யலையே, இதை நம்ம சேருகிற காரியங்கள் இல்லை. ஏதோ விடிய காலம் ஜாமும் நைட்டும் ஒரு சேவம் பண்ணிட்டா எல்லா காரியமும் நடத்துவார்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வளர்ந்தவங்களுக்கு அதிகமான சாப்பாடு வேணும். புதுசாக உள்ளவங்களுக்கு பால் கொடுத்தா போதும். அதாவது புதுசாக உள்ளவங்களுக்கு இப்போ லேசாக வசனத்தை சொன்னாலே அவங்க விசுவாசித்து விடுதலை ஆயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வசனத்தை சொன்னால் விடுதலை ஆக மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு கடினமான ஆகாரம் தேவை, எச்சரிப்பின் சத்தம் தேவை. இதை தேடி கண்டுபிடிச்சி தேவனுக்குள்ள நீங்கள் மாறாத வரை நீங்கள் பலப்படவே முடியாது. சமாதானம் இழந்துக்கிட்டு வராங்க. அநேகர் சமாதானத்தை இழந்துட்டு வராங்க. அநேகர் வியாதியிலேருந்து விடுதலை ஆக முடியல. அநேகருக்கு உழைப்பின் பகுதியில் ஆசீர்வாதம் இல்லை. அநேகருடைய ஆத்மாவில் விசுவாசம் எவ்வளவு குறையுதோ வீட்டில் சமாதானமும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனால் வெளியே தான் பக்தி, வெளியே தான் விசுவாசம், வெளியே தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எச்சரிக்கையாக இருக்கணும். இதை விட பயங்கரமான காரியங்கள் நடப்பதற்கு முன்பாக சுதாரித்து தேவனை சார்வதற்கு உண்டான வேகம் எடுக்க வேண்டும். கொரோனா வந்துட்டு நான் வெளியே போகக்கூடாது, முகமூடி போட்டுட்டு தான் போகணும், அதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் ஆத்ம மரணத்தை குறித்து யாருமே கவலைப்படுவதில்லை. ஆத்ம பலவீனத்தை குறித்து கவலையே படுறதில்லை. இதெல்லாம் ஒரு அடுத்த கடைசி வச்சனம் என்ன சொல்லுது? காணப்பட்டான். அவன் சந்தோஷமா இருக்கான்யா. அவன் என்னை தேடி வந்தான், என்னை மன்னிப்பை பெற்றா, அவன் சந்தோஷமா இருக்கான். நீ ஏன் சந்தோஷம் இல்லாமல் போயிட்ட? என் கூட இருக்கிறவன், என்னுடைய அல்லையா சமாதானத்தை எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவன், என்னுடைய ஆகாரத்தை சாப்பிடுகிறவன், நீ ஏன் சந்தோஷத்தை இழக்கிற அப்படின்னு ஆண்டவர் மூத்த குமாரனை பற்றி சொல்லுகிறார். இதே நிலைமை தான் நமக்கும் இதே நிலைமை தான். ஏதோ பெரிய காரியம் நினைக்கும். அப்படியே கால ஜபத்திலும் சாங்கி அதிலே பாதி பேர் கலந்துக்கிட்டது இல்லை. பாதி பேர் பாதியிலே முடிச்சுட்டு போயிருந்தாங்க. என்னெல்லாமோ நடக்கு. எனக்கு பயப்பட வேண்டாம். தேவன் அல்லையா, நீங்கள் எங்கே இருந்தாலும் அவருடைய கண்கள் உங்களை சுற்றி தான் இருக்கும். இருதயத்தின் நினைவை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால் நம்ம நீ ஜெபம் பண்ணிடலான்னு நான்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் தேவனை சார்ந்திருக்கீங்களா இல்லையாங்கிறது உங்கள் கிரியைகளின் மூலமாக தெரிய ஆரம்பிச்சிடலாம். அல்லது தேவ கிரியை உங்கள்கிட்ட நடந்தால் கண்டுபிடிச்சிக்க முடியும். நீங்கள் தேவனுக்குள்ள கிரியை செய்யணும், இல்லை தேவன் உங்களுக்குள்ள கிரியை செய்து வைத்தா உங்களுக்கும் தேவனுக்குள்ள தொடர்பை கண்டுபிடிக்க முடியும். நான் இதை கொஞ்சம் வருத்தத்திலாம் சொல்லலை, எச்சரிக்கை. அது ரொம்ப கோபத்திலலாம் கடுந்தெல்லாம் சொல்லலை. என்னுடைய வருத்தத்தை இந்த சத்தியத்தின் மூலமாக உங்கள்கிட்ட கொட்டி விடுகிறேன். இழந்து போகாதீங்க, திரும்ப பெற முடியாது. வாசிப்போம் எபிரேயரின் புத்தகம் 12வது அதிகாரம். பதினெட்டு 19. யாராவது வாசிக்கலாம் செல்ல. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிதமான மறைநிலத்திற்கும் மந்தார இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினத்திற்கும் வார்த்தையுடைய சத்தியத்தினத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் இன்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். தேவ சத்தம் இது என்ன கோரிக்கைன்னா, நான் பின்வாங்கினோம்னா இந்த வேத வசனங்கள் பூரா உங்களுக்கு கடுப்பாக இருக்கும். என்ன வேத வசனத்தை இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் இப்படிலாம் யாரும் பேச மாட்டாங்க. இருந்தாலும் நான் அதனால இந்த நம்ம வீடியோ பார்க்குறவங்க 15 பேர் 10 பேர் பார்க்குறாங்க.
நான் ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக பண்ணுவார், வாளாக்காமல் தலையாக்குவார்னா இதுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் பார்த்துருக்க கூடும். நான் அதை சொல்லாமல் இதை சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறதுனால தான் அநேகர் பார்க்கிறது இல்லை. மேன்மையை இழந்தோம், பலத்தை இழந்துருவான். தீர்க்க தரிசனத்தின் பலத்தை இழந்து விடுவான். அவனுடைய தீர்க்க தரிசனம் அவன்கிட்ட எடுத்துக்கொள்ளப்படாது. ஆனால் தீர்க்க தரிசனத்தின் தன்மை பிசாசினுடைய மாறி உள்ளது மாதிரி தான் சொல்லுவான். ஆனால் அது பிசாசின் வாயிலிருந்து பேசுகிறது போல காணப்படும். அதே போல ஒவ்வொரு தன்மையும் அபிஷேகம் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை, அது பிசாசின் அபிஷேகமாய் மாறிவிடும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய பலன்லாம் குறையும். அவன் ஜெபிப்பான், நல்ல ஜெபிப்பான், ஒரு ஜெபம் அது அவன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியாதபடி ஆகிவிடும். ஏன்னா பலத்தை இழக்கிறான். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை மூலமாய் சிம்சோன் தன்னுடைய சரீர பலத்தை இழந்துட்டான். எதுக்கு இழந்தான்? அல்லேலூயா. நன்றியோடு கூட பேசிகள்கிட்ட பிரவேசிக்க கூடாது, பேசிகள்கிட்ட பிரவேசித்தான். செத்ததை தொடக்கூடாது, செத்த சிங்கத்தை போய் தொட்டான். தொட்டதும் இல்லை, செத்த சிங்கத்தில் இருந்த தேனை எடுத்து சாப்பிட்டான். இப்படி பல காரியங்கள் அழிப்பாங்க, அதை இதெல்லாம் போடக்கூடாது, அழிப்பாங்க, அதெல்லாம் அவன் போட்டான். அல்லேலூயா. இப்படி பல காரியங்கள் செய்தான் தேவனுக்கு விரோதமாய். இழந்துட்டான், மேன்மையை இழந்துட்டான், பலத்தை இழந்துட்டான், தன் சரீர பலத்தை இழந்துட்டான். நியாயாதிபதி 20வது நியாயாதிபதியை அல்லேலூயா சிம்சோன் நல்ல மேன்மையாய் வைத்திருந்தார். ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல கிழித்து போடக்கூடிய பலத்தை அவனுக்கு தந்திருந்தார். அவனுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவ ஜனங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் அல்லேலூயா ஒரு பெரிய பிசாசை அல்லேலூயா சரீரத்தில் பலவீனமானவன் கூட கிழித்து போடக்கூடிய பலத்தை தந்திருக்கிறார். அந்த மேன்மையை இழந்து போன சிம்சோனை போல அநேகர் மாறிவிடக்கூடும். இழந்து போகாதீங்க. எச்சரிப்பின் சத்தம் தான், இழந்தே போகாதீங்க. இனி காலம் செல்லாது, எழும்பி பிரகாசியுங்கள். அநேகர் இழந்து போனாங்க. இழந்து போகாத. ஓடுகிற ஓட்டத்தில் உன் பிரயாசத்தின் பலனை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறேன். அல்லேலூயா. வெளிப்புறமான பக்தி அல்ல, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிக்கணும். உன் பலவீனங்களில் தேவ பலன் பூர்ணமாய் வழங்கணும். உன் ஆத்ம பலன், அவங்க சரீர பலன் அல்ல, உங்க மனசின்படி உண்டாகிற பலன் அல்ல, தேவ பலன் வழங்கணும். புத்திர சுவிகாரத்தை இழந்து போகாதே. பயிற்றாங்களுக்காக ஏசா புத்திர சுவிகாரத்தை இழந்து போவது போல உன்னுடைய புத்திர அப்பா பிதான்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை இழந்து போகாதே. மூத்தகுமாரனை போல அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். பிடிவாதத்தினாலும் அன்பற்ற தன்மையினாலும் தேவன் தருகிற சமாதானத்தை, சந்தோஷத்தை இழந்து போகாதே. சிம்சோனை போல கண்களின் இச்சையினாலே விழுந்து போன சிம்சோனை போல அல்லேலூயா ராஜ்ய மேன்மையை இழந்து போகாதே. இழந்துராத. திரும்ப பெறுவது ரொம்ப கஷ்டம்.